ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 3, 2024. நாம் இந்த உலகில் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவான் நமக்கு கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வழங்கியிருக்கிறார். சத்யுகத்தினுடைய கிரீடத்தின் ஆதாரமும் தற்காலத்தினுடைய பொறுப்பு கிரீடமே ஆகும். உலக நன்மையாளர் என்ற பொறுப்பு கிரீடம். நாம் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் இருக்கிறோம். நாம் மாஸ்டர் விதை ரூபமானவர்களாவோம். நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். இந்த உலகின் ஆதார மூர்த்திகள் மற்றும் உத்தார மூர்த்திகளாவோம். இந்த படைப்பினுடைய நிலையின் ஆதாரம் நமது மனநிலையாகும். நமது மனநிலை மிக நன்றாக இருக்குமானால் இவ்வுலகிற்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கின்றன. சிலருக்கு அமைதி கிடைக்கிறது, சிலருக்கோ சுகம் கிடைத்து விடுகிறது. நாம் நமது சுயமரியாதைகளை நினைவு செய்வோம். மேலும் நமது பொறுப்பையும் நினைவு செய்வோம். அதிகாலையில் நினைவு செய்வோம். நான் உலக நன்மையின் உயர்ந்த காரியத்தை செய்வதற்காக இந்த உடலில் அவதரித்திருக்கின்றேன். இந்த உலக நன்மை செய்வது எனது கடமையே ஆகும். இன்று இந்த உலகில் சில ஆத்மாக்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது. நாம் அவர்களுக்கு அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். சிலரது வாழ்க்கை துக்கங்களில் கழிந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர்களுக்கு துக்கங்களிலிருந்து வெளிவருவதற்கான பாதையை காட்டுவோம். சிலரோ விரக்தியின் இருளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஈஸ்வரிய ஞானத்தை வழங்கி உங்களோடு சுயம் பகவான் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தி அவர்களது சித்தத்தில் ஆசைகளின் தீபமேற்றுவோம். சிலரோ மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். சிலருக்கு மனரீதியான நோய்கள் இருக்கின்றன. சிலர் பாவங்கள் செய்வதில் தனது அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரையும் விழிப்படையச் செய்வோம். நான் உலக நன்மையாளர் என்று மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். நினைவில் கொள்வோம், நாம் இவ்வாறு பயிற்சி செய்வதனாலேயே இந்த உலகிற்கு உலக நன்மையின் அதிர்வலைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாகவும் உலக நன்மையின் காரியம் நடக்கிறது. நாம் பாபாவின் உயர்ந்த குழந்தைகள். நமது காரியமும் மிக உயர்ந்ததாகும். நமது எதிர்காலமும் மிகச் சிறந்ததாகும். நாம் இந்த உயர்ந்த காரியத்தை பற்றி விழிப்புணர்வோடு இருப்போம். சிந்தனை செய்வோம். யார் இவ்வாறு உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அவர் கவனக்குறைவாக இருக்கலாமா? அவர் அதிகாலை வேளையில் உறங்கி இருக்கலாமா? அவர் தனது லட்சியத்தை மறந்து வீணான விஷயங்களில் நேரத்தை இழக்கலாமா? யார் பொறுப்பு நிறைந்தவர்களோ உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் ஒருபோதும் நேரத்தை வீணடிப்பதில்லை. நாம் பாபாவின் மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு கருவிகளாக இருக்கின்றோம். உடலால், மனதால், பொருளால், அதிர்வலைகளால், மனசா சேவையின் மூலமாக ஞானத்தை வழங்கி இந்த உயர்ந்த காரியத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் வரக்கூடிய காலகட்டத்தின் சவால்களை கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதற்காக தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாம் வெறுமையாக இல்லாமல் முழுவதுமாக நிரம்பியிருப்போம். நம் முன்னிலையில் அமைதியற்ற ஆத்மாக்கள் வருவார்கள். எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள், எங்களது சித்தம் அமைதியடைய வேண்டும் என்பார்கள். துக்கத்தில் துடித்தபடி ஆத்மாக்கள் வருவார்கள். எங்கள் தலை மீது கரம் வைத்து எங்களது துக்கத்தை போக்குங்கள் என்பார்கள். எங்களது தலை வெடிக்கிறது, எங்கள் தலை மீது கரம் வையுங்கள், எங்களது சித்தம் அமைதியடையட்டும் என்பார்கள். இப்படிப்பட்ட பல காட்சிகளை நாம் எதிர்காலத்தில் காண வேண்டியிருக்கும். எனவே பொறுப்பு நிறைந்த ஆத்மாக்களாகிய நமது கடமை என்னவென்றால், இந்த உயர்ந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரப்பிக்கொள்வோம். பொக்கிஷங்களின் பட்டியல் உங்களிடம் அவசியம் இருக்கும். மேலும் சதா யோக நிலையில் நிலைத்திருப்பது, ஞான சிந்தனையில் ஈடுபடுவது, சுயமரியாதையில் நிலைத்திருப்பது ஆகிய இவைதான் பொக்கிஷங்களை நிறைத்துக் கொள்வதற்கான விதிமுறையாகும். என்று சுயமரியாதை பயிற்சி செய்வோம். நான் உலக நன்மையாளராவேன். உலக நன்மையின் உயர்ந்த காரியம் செய்வதற்காக இவ்வுடலில் நான் அவதரித்திருக்கிறேன். மேலும் என் தலை மீது சர்வசக்திவான் பாபா குடைநிழலாக இருக்கின்றார்.
மேலும் என் மூலமாக முழு உலகிலும் உயர்ந்த அதிர்வலைகள் பரவிக் கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.